ஹாய்! இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இப்பதான் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல வத்தலக்குண்டு ரோட்ல பித்தளைப்பட்டிங்கிற பிரிவுல சிட்டி ஸ்கொயர்ன்னு ஒரு இடம் இருக்கு. ஆல்ரெடி அந்த அ கிட்ஸ் ப்ளே பார்க்குக்கு வந்த மாரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். மறக்காம பாருங்க. அதே இடத்துல பார்த்தோம்னா, இப்ப அபூர்வா ஹோட்டலுக்கு மேல 3 ப்ளே ஜோன் ஏரியாஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆர்கேட் கேம்ஸ், அப்புறம் சாஃப்ட் ப்ளே ஏரியா, இன்னொன்னு ட்ராம்போலின் பார்க். அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம போறோம். ஆக்சுவலா நாங்க போன அன்னைக்கு தான் இந்த இடமே ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பனிங் டே அன்னைக்கு நாங்க போயாச்சு. அன்னைக்கு மார்னிங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணதுலேருந்தே பிள்ளைங்க விளையாடிட்டு தான் இருந்தாங்க. காலையில அவ்வளோ ரஷ் இல்ல. ஈவினிங் டைம்னா எல்லாருக்குமே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 6 மணிக்கு மேலலாம் பார்த்தோம்னா பயங்கர கூட்டமாயிருச்சு. சரி நம்மளும் வந்துட்டோமே, அப்புறம் பிள்ளைங்கள ஏமாத்துற மாரி வீட்டுக்கு கூட்டிட்டு போக்கூடாது அப்படின்னு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு தான் நாங்களும் கூட்டிட்டு போனோம். இதில ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு மாரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது ஆர்கேட் கேம்ஸ். இதில நம்ம காயின் போட்டு விளையாடுற மாரி இருக்கும். இதில 2 காயினே பார்த்தோம்னா ₹100 அந்த மாரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ஒவ்வொரு எத்தனை கேம்ஸ் விளையாடணுமோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம காயின் அங்கே பை பண்ணிக்கணும் பில்லிங் கவுண்டர்ல. அதுக்கப்புறம் நம்ம இங்க இன்செர்ட் பண்ணி விளையாடுற மாரி இருக்கும். இந்த சைட் ஃபுல்லாவே இந்த மாரி எலக்ட்ரிக் கேம்ஸ் தான் இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம காயின் இன்செர்ட் பண்ணி விளையாடுற மாரி தான் இருக்கும் இந்த சைட் ஃபுல்லா. வரேன். வெயிட் பண்ணு போலாம். வரேன். இந்த சைட் ஃபுல்லாவே சாஃப்ட் ப்ளே ஏரியா தான். பிள்ளைங்க சேஃபா விளையாடுறதுக்கு எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த சைடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உள்ள விட்டா நம்மளும் ஏறி குதிச்சு விளையாடிடலாம் அந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனா பேரண்ட்ஸுமே உள்ள அலோட் பண்றாங்க. அதுக்குமே 150 சார்ஜ் பண்றாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு 150, பெரியவங்களுக்கு 150 தான் சார்ஜ் பண்றாங்க. நாங்க ஓப்பன் பண்ண அன்னைக்கே போனனால பயங்கர ரஷ்ஷா இருந்துச்சு. அதனால அதாவது 1 ஹவர், 1/2 ஹவர் அந்த மாரி டைமிங் இருக்கும். இந்த கேம்ல இந்த செக்ஷன்ல விளையாடுறதுக்கு இவ்வளோ டைமிங் அப்படிங்கிற மாரி தான் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு ட்ராம்போலின் பார்க்கும் இதுக்கும் சேர்த்து காம்போ பேக்கேஜ் மாரி 4 கிட்ஸ்க்கு இந்த மாரி 250 ஈச் அப்படிங்கிற மாரி காம்போ பேக்ல நாங்க போய் விளையாடிட்டு இருந்தோம். இங்க பாரு இக்ரா. இங்க சாக்ஸ் மஸ்ட்டா போடணும். அதாவது கீழ கிரிப் இருக்க மாரி ஒரு சாக்ஸ் அவங்களே குடுப்பாங்க. கவுண்டர்லயே அதுக்கு தனியா ₹60 சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நம்ம இந்த சாக்ஸ் வாங்கிக்கணும். கண்டிப்பா சாக்ஸ் போட்டா தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அப்படி தொங்கு தொங்கு. கால தூக்கு தொங்கு. தொங்கு வந்துரும் அதுவா. அவ்வளவுதான். வெரி குட். எங்க நிக்கிறாங்க? மேல ஏறு. காலை வச்சு ஏறு. ஏறுமா. ஏறு. இங்க பாரு. காலை வை. ஏறு. மேல பிடி. மேல பிடி. ஏறு. சரி குதிரையில உட்காரு. இங்க வா. இங்க அதுல உட்காரு. இங்க வா. இங்க அக்கா இதுக்குள்ள இருந்து வரா பாரு. இங்க பாரு. இங்க பாரு இக்ரா. இங்க பாரு. ஜம்ப் பண்ண. விளையாட வந்திருக்காண்டா எங்கேயோ. பைரா குட்டி
வண்டி இங்கே பார்த்து ஓட்டுறா டேய். டேய் ஃபைரா அம்மா பாரு. ஃபைரா என்னடா தெரியுது இங்க? லைட் தெரியுதா? நம்ம சின்ன பிள்ளையில விளையாடாததெல்லாம் வந்துட்டு நம்ம பிள்ளைங்க விளையாடுறப்ப சேர்ந்து விளையாட அனுபவிச்சுக்க வேண்டியதாங்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் சேர்ந்து வந்து டிக்கெட் எடுத்து பிள்ளைங்களோட சேர்ந்து வந்து அவங்களும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த கேம்ஸு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா பர்த்டே ஈவெண்ட்ஸு, பார்ட்டி இந்த மாதிரி வந்துட்டு வைக்கிறதுக்காக டெரஸில் வந்து ரூஃப் டாப் மாதிரி வந்துட்டு டைனிங் ஏரியா மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏதாவது ஈவெண்ட்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து புக் பண்ணிக்கலாம். விக்ரா இங்கே வா. நாங்கள் கிளம்ப வந்து பார்த்தோன்னா எப்படியும் ஒரு 7:30 8 ஆயிடுச்சு. சரியான மழை. இப்போ வந்து கோடை மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. அதனால பயங்கர மழையாயிடுச்சு. அப்படியே கிளம்பியாச்சு.